அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸில் 2021 நீட்டில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த பேஜ்லேருந்து அந்த கொஷின்லாம் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் யூனிட் 11th ஃபஸ்ட் யூனிட்லேயும் 12th ஃபஸ்ட் யூனிட்லேயும் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த பேஜ்லேருந்து அந்த கொஷின் வந்திருக்கு, எந்த டைட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா +2 ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய ரிமைனிங் அந்த 4 யூனிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 4 கொஷினில் effective resistance of parallel connectivity that consists of 4 wires of equal length, equal area of cross section and the same material is 0.25 ohm. What will be the effective resistance if they are connected in series? அதாவது 4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த 4 ரெசிஸ்டன்ஸையும் ஃபஸ்ட்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு கனெக்டட் இன் பேரலல் அண்ட் சீரியஸ். ஸோ இப்படி இருக்கும்போது சீரியஸ் அண்ட் பேரலல் இருக்கும்போது அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீரியஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. ஸோ இங்கே சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 ohms அப்படின்ட்டு தான் சொல்யூஷன். ஸோ 12th சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா 2.222 இந்த டாப்பிக்லேருந்து அந்த கொஷின் வந்திருக்கு. ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2.10 லிட்டில் பிட் இந்த கொஷினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 94 பேஜில் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில். நமக்கு வந்து இந்த கொஷினுக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சம்லேயே ஸோ சீரியஸ்க்கான ஃபார்முலா அண்ட் பேரலுக்கான ஃபார்முலா. ஸோ காம்பினேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.25 ஓம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சுட்டு சீரியஸ்லையும் பேரலையும் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சொல்லும்போது பார்த்திங்கன்னா காலம் 1 அண்ட் காலம் 2 ரெண்டுத்தையும் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. காலம் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேர்ம் அசோசியேட்டட் வித் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த மெட்டாலிக் கண்டக்டர். அதாவது மெட்டாலிக் கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி mathematical relation involving in electrical quantities match column 1 column 2. column 1ல drift velocity, electrical resistivity, relaxation period and current density இது இருக்குது. column 2ல வந்து பார்த்திங்கன்னா PQRS அப்படின்னு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதில் PM டிவைடட் பை NE ஸ்கொயர் ரோ அப்படின்னு இருக்குது, NEVD அப்படின்னு இருக்குது, EE டவ் பை M அப்படின்னு இருக்குது, E பை J அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இதுக்கு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இது எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 2.12 ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு வந்து இந்த ஃபார்முலா இருக்கும், சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐயோட வேல்யூ, கரண்ட்டோட வேல்யூ இது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? விடியோட வேல்யூ இந்த வேல்யூ இருக்குது, ஜேஸ் ஈக்குவல் டு I/A இருக்குது, ஜேஸ் ஈக்குவல் டு NEVDன்னு இருக்குது. ஸோ இது +2ல் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 86 அண்ட் 87 பேஜில் இருக்குது. இந்த 2 பேஜ் தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஜேஸ் ஈக்குவல் டு சிக்மா இ, அதுக்கப்புறம் ரோ ஈக்குவல் டு 1/σ m டிவைடட் பை NE ஸ்கொயர் டவ் இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேஸ் ஈக்குவல் டு சிக்மா இ, இந்த ஃபார்முலா எல்லாம் நீங்கள் 89 பேஜில், அதே மாதிரி இந்த அடுத்த பேஜில் இருக்கக்கூடிய இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வீல்ஸ்டோன் பிரிட்ஜோட அப்ளிகேஷன்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது வந்து கொஞ்சம் இன்டீரியராக டிஃபிகல்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா R2 டிவைடட் பை R2 + R3 அப்படின்றது தான் சொல்யூஷன். இந்த கொஷின் மட்டும் இந்த யூனிட்டில் டஃப் கொஷினாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகளில் மொத்தமாக 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ an infinity long straight conductor carries a current of 5 ampere shown an electron is moving with speed of 10⁵ meter per second parallel to the conductor. The perpendicular distance between the electron and the conductor is 20 cm. At an instant, calculate the magnitude of force experienced by electron at that instant. அந்த பர்டிகுலர் டைமில் எலக்ட்ரான் மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்குது, அதாவது ஒரு கண்டக்டாரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் 8 × 10⁻⁻20 நியூட்டன் அப்படின்றது தான் இந்த ஃபோர்ஸோட வேல்யூ.
சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3.10.1 ஃபோர்ஸ் ஆன் எ மூவிங் சார்ஜ் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது தான் இந்த டாபிக்லேருந்து இந்த ஃபார்முலாவையும், ஆம்பியர் சர்க்யூட் லா 3.9 அப்படின்ற அந்த டாபிக்லேருந்து இந்த ஃபார்முலாவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபோர்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்காங்க. தீட்டா வந்து நமக்கு வந்து 90 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? பேஜ் நம்பர் 175லையும் பேஜ் நம்பர் 170லையும் இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ கண்டென்ட்டை படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட், யூனிஃபார்ம் கண்டக்டர் wire of length 12A and length and resistance are wound up as a current carrying coil in the shape of equilateral triangle side A. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஒயர் எடுத்து ஒரு சைடு A அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி ஸ்கொயர் சைடு A. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டு ஒரு சைடு A அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே பக்கம் ஒரு A, இந்த பக்கம் A, மொத்தமாக 3A அப்படின்னா மொத்தமாக 12A ஒயருக்கு நமக்கு வந்து 3 காயில் ட்ரையாங்கிள் காயில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ 4 காயில்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4A, 4 பக்கமும் ஏஏன்னு இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளுக்கு 4A போயிடும். மொத்தம் அதான் பார்த்திங்கன்னா நமக்கு 3 சர்க்கிள் கிடைக்கும். எதுக்கு? நமக்கு வந்து ஸ்கொயர் டைப் ஆஃப் காயில் அப்படின்னா. ஸோ இப்போ இதில் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் காயில் இன் ஈச் கேஸ் ரெஸ்பெக்டிவ்லி, ரெண்டுத்துக்கும் இதில் எவ்வளோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்குது, இதில் எப்படி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு வந்து ஃபார்முலா. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக சொல்யூஷன் இருக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து μL ஈக்குவல் டு IA அப்படின்னு இருக்கும். ஐன்றது கரண்ட்டு, ஏன்றது வந்து ஏரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ N அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையாங்கிளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா N ஈக்குவல் டு 3ன்னு வரும். அதே மாதிரி N ஈக்குவல் டு 4 ஃபார் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா N ஈக்குவல் டு 3 அப்படின்றது வந்து ஸ்கொயருக்கு, N ஈக்குவல் டு 4 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் கிடைக்கும். இல்லை, இதை வச்சு இந்த சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து மேக்னெட் டைபோல் மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான் இந்த டாப்பிக்கில் 3.85ல் இருக்குது. பேஜ் நம்பர் 168ல் இந்த ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எ திக் கரண்ட் கேரியிங் கேபிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். ஒரு பெரிய கேபிள் எடுத்திருக்கோம். இந்த கேபிளோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் இட் கிராஸ் செக்ஷன் தி வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு BR டியூ டு தி கேபிள் with distance r from the axis. The cable is represented by. ஸோ இந்த ஆர் ரேடியஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆரை விட தாண்டி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரெடியூஸ் ஆகிட்ருக்கும். இதுதான் நமக்கு வந்து சொல்யூஷன். ஸோ ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி. அப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஆர் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². சரிங்களா? இது வந்து பயட்-சவர்ட் லாவில் இந்த கொஷின் இருக்குது. இதுதான் சொல்யூஷன். சரிங்களா? பயட்-சவர்ட் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² கொடுத்துருப்பாங்க. பட் கண்டக்டாரோட அந்த பாயிண்ட், அதாவது கண்டக்டாரோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இதுதான் நம்ம கரண்ட் போகிற ஏரியா இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸை தாண்டி போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது பேஜ் நம்பர் 162ல் இருக்குது. நெக்ஸ்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் connected to an AC mains supply 220 volt is made operate 11 volt at 11 volt 44 watt lamp ignoring power loss in the transformer. What is the current in the primary circuit? ஸோ இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா 0.2 ஆம்பியர் கரண்ட் இருக்கும். ப்ரைமரினா டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியில். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4.61 அப்படின்ற அந்த டாப்பிக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இதில் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா இது. இன்புட் பவர் அவுட்புட் பவர் வச்சு இன்புட் பவரோட வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 245ல் இருக்குது. ALCR சர்க்கியூட் கண்டெய்னிங் 5.0 H இண்டக்டர், ஹென்ரி இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 80 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் அண்ட் 40 ஓம் ரெசிஸ்டார் இஸ் கனெக்டட் டு 230
volt variable frequency AC source. The angular frequency of the source at which power transferred to the circuit is of the power at the resonant angular frequency and are likely to be. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46 ரேடியன் per செகண்ட் அண்ட் 54 ரேடியன் per செகண்ட் இதுதான் சொல்யூஷன். இது வந்து இந்த ஃபார்முலாலேருந்து இருக்கும் சரிங்களா. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வித்து கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு வந்து ஒமேகா நாட் இந்தாண்டே வந்து ஒரு ஒமேகா நாட் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸான ப்ராப்ளம் இந்த யூனிட்டில். பட் இந்த ஃபார்முலா மட்டும்தான் இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 4.7.8 குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் Q ஃபேக்டர் இந்த டாபிக் பேஜ் நம்பர் 263 இந்த ஃபார்முலா மட்டும்தான் இருக்கும். பட் இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இந்த யூனிட்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டக்டிங் சர்க்குலர் காயில் ஆஃப் ரேடியஸ் R1 and R2 are placed in the same plane with their centers coinciding. R1 is very much greater than R2. The mutual inductance M between them will be directly proportional to. இதுக்கான சொல்யூஷன் R2 ஸ்கொயர் டிவைடட் பை R1. சரிங்களா. ஒரு ரெண்டு காயில் வச்சுட்டு ஒரு காயிலோட ரேடியஸ் பெருசு ஒரு காயில் ரேடியஸ் சின்னது அப்படின்ற கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 4.3.4 மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட். இதில் ஃபைவோட வேல்யூ B1A2 கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் தேவை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏரியாவோட வேல்யூ வந்து πr² அப்படின்னு போடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ரேடியஸால் டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு R2² டிவைடட் பை R1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ரிலேஷன். நமக்கு வந்து அந்த ஃப்ளக்ஸுக்கு மட்டும்தான் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 231 இருக்குது. இது லிட்டில் பிட் கிரியேட்டிவிட்டி கொஷின்ஸ். ஸோ ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். So next question, inductor L, capacitor R and resistance are connected series AC circuit with potential V. Okay, so as shown in the figure, potential difference LC are 40 volt, 10 volt and 40 volt respectively. The amplitude current flowing through LCR circuit is 10√2 ampere. Impedance of the circuit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 ohm அப்படின்றது தான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4.7.6 AC circuit containing a resistor, an inductor and a capacitor in series RLC சர்க்கியூட். சரிங்களா. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா IRMS வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு இதிலிருந்து நமக்கு வந்து இம்பீடன்ஸ் கால்குலேட் பண்ணணும். Z = VM/IM அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். பேஜ் நம்பர் 260 இந்த ஃபார்முலாவும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேஜில் இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து 5th யூனிட்டில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள். ஸோ கெப்பாசிட்டர் of capacitance C connected across the AC source of voltage V given by V is equal to V0 sin omega t. The displacement current between the plates of capacitor would then be given by. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் V0 ஒமேகா C cos ஒமேகா t இதுதான் சொல்யூஷன். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 5.11 டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் மேக்ஸ்வெல் கோரிலேஷன் டு ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம். ஸோ இந்த ஃபார்முலாவையும் அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஃபார்முலாவையும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த சொல்யூஷன் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். C = எப்சிலான் A டிவைடட் பை Dன்ற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து பேஜ் நம்பர் 286 இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அங்கேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், for a plane electromagnetic wave propagating in x direction which one of the following combination gives the correct possible direction for electric field and magnetic field. ஓகேங்களா. இதுக்கு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ் டைரக்ஷன்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே பர்பண்டிகுலர் டு தி எக்ஸில் இருக்கும். இப்போ இது ஒய்ஏ இது நம்ம இசட் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இவங்க கொடுத்துருக்கப்படி நமக்கு சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -J + k -J -k அப்படின்னு நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா. இது இந்த டயக்ராம் வந்து எடுத்திருக்காங்க. பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு அந்த V = E × B அப்படின்ற ஃபார்முலாவிலேருந்து நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா இந்த
அதாவது அதனுடைய வியோட டைரக்ஷன், ப்ராபகேஷன் வெக்டரோட டைரக்ஷன் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம். சரிங்களா? இந்த டயக்ராம் மட்டும் 290 பேஜில் இருக்குது. டயக்ராம் வச்சு போடணும். இது வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவான கொஷின்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு க்ரியேட்டிவான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் மீடியம் கொஷின், அதுக்கப்புறம் ஒரு கொஷின் ஈஸியான கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்ட் புக்ஸையே கொஞ்சம் நல்லா நீட்டாக ரெஃபர் பண்ணுங்கள். கண்டென்ட்டை விடாமல் தொடர்ச்சியாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.